ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. என்ன நல்லா ஒரு பிரைட்டா இருக்கியேம்மா. பிரைட்டா இருக்கனா? ஒரே சிரிப்பு தான் போலயே. எப்பவுமே பிரைட் தான் அம்மா. ம். இதுக்கு வந்து காலையில செய்த காளான் பிரியாணி. ஓகே. நம்ம சோறு வடிக்கிற வீட்டு அரிசியில தான் செய்தேன். ம். காளான் பிரியாணி, அவிச்ச முட்டை. குக்கர் நல்லா வருதா? சூப்பரா இருக்கு. இது பாருங்க. அடிக்கடி எனக்கு எப்பவுமே தக்காளி சோறு இதெல்லாம் நான் செஞ்சேன்னா பிரிஞ்சுலாம் செஞ்சேன்னா அடி பிடிக்காது எப்பவுமே. ம். இந்த அரிசியில பண்ணும்போது இதில் தான் வரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், ம். கொஞ்சம் சப்பாத்தி. இது நம்மளோட கோதுமை மாவுல செய்த சப்பாத்தி தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. சாப் சாப் சப்பாத்தி. சப்பாத்தி இது வந்து மல்டி கிரெயின் கிடையாது, ஆர்டினரி கோதுமை மாவுல செய்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் நண்டு வறுவல். நண்டு வறுவல் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்தது. வாட் அ சடன் சர்ப்ரைஸ் மாரா. அவங்க திருப்பி அனுப்ப வேணாமே மீன்காரம்மாவன்னு சொல்லிட்டு போய் வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சுட சுட சோறு மதியத்துக்கு. அருமையான ஒரு நெத்திலி குழம்பு. நெத்திலி போட்டு கருவாட்டு குழம்பு. நெத்திலியில் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய் ஆடி புறக்காமே கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்கும். அதாவது இது வந்து கூழ் ஊற்றும் போது தான் நம்ம செய்வோம் இந்த கருவாட்டு குழம்பு. ஆசையாக இருந்தது வச்சாச்சு. மொச்சக்கொட்டையை ஊற போட்டோம்னா இந்த குழம்பு தான். அருமையான குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமையல் முடிச்சிட்டோம் முன்னாடியே. காளானும் கொஞ்சம் மில் மேக்கரும் போட்டு அப்படியே வறுவல். அருமையாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் இது அப்பாவுக்கு வந்து குழம்பு எடுத்து வச்சுட்டேன். அவர் கருவாட்டு குழம்பு வச்சுக்க மாட்டாங்கல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக போதே. ஆமாம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல். அருமையான ஒரு வாழைத்தண்டு பொரியல். எக்ஸ்ட்ரா செஞ்சது நண்டும் மீனும் தான். அது மீன்காரம்மாக்காக செஞ்சேன், நமக்காக செய்யல. செஞ்சு அவங்ககிட்ட கொடுத்துடலாம்ல. அப்போ மீன் வறுவல், கிழங்கா மீன் வறுவல். ஓகேவா? இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். திருமணம் மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் முன்னாடியே கேட்டேன். அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை வந்து இந்த தொக்கு காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெடி ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை போயிட்டு நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதில் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, ஒரு வாரத்துக்குள்ளார வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்பட்ட குட்டீஸ். இது ஹேமகுடி மாமகுடி சேனல் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் ஒருத்தவங்க இன்னைக்கு போட்ட இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வாழ்த்துறது ஒருத்தர் குற்றமாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்பவும் நல்லா தான் இருப்பீங்க, நாங்கள் பார்க்குற நாங்கள் போடுற லைக்ஸு பார்க்குற வியூஸில் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க, பிச்சைக்கார ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு சூப்பராக ஒரு வாய்ஸ் நோட்டில் ரிப்ளை கொடுங்க. ஏன்னா அது என்னோட சேனல், பூஜை எதுவும் அதை டெலிட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்ன மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஹேமகுடி சேனலில் பாருங்கள். வாய்ஸ் தான் அதில் அதை கமெண்ட், அதாவது நல்ல கமெண்ட் போட்டிருக்கவங்களுக்கு போய் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். அதாவது வீட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா பல்லி இருக்குதுமா சிங்க்லன்னு. வீடுனா பல்லி இல்லாமல் இருக்குமா? நம்ம என்னதான் நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாலுமே அது இருக்கும், அது நம்மளோட சேர்ந்து வாழும். நீங்கள் காலியாக இருக்க வீட்டில் பாருங்கள், அதுலேயுமே இருக்கும். நம்ம வந்து குடுத்தனம் பண்ணால் இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா அது என்ன நல்ல சங்கதிலாம் சொல்கிறதுக்கு அது ஆமான்னு சொல்லும். அந்த கௌலி சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக அது நீங்கள் எங்கே இருந்தாலும் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை நான் போய் அவங்களுக்கும் அழகாக பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்வீங்க நெகட்டிவ் கமெண்ட்லாம் எடுக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு. அந்த நெகட்டிவ் கமெண்ட்டு நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது தாங்க டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். இது என்னது, இது அவங்கவுங்க யூடியூப்பாக இருந்தாலுமே நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன், உழைச்சா மட்டும்தான் காசு. அதுக்காக மெனக்கட்டு இதெல்லாம் எடுத்து அது பண்ணுறவங்களுக்கு தெரியும். சும்மா உக்காந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. இந்த மாதிரி வந்து ஈஸியாக அடுத்தவங்களை வந்து என்ன பிச்சைக்காரின்னு சொல்றதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி. என்ன அது அதாவது நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் உழைப்புனா என்ன, இவங்க உழைச்சி எப்படி மேலே வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். அந்த செலாக்குட்டீஸ் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எங்களோட தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். யாருக்காகவும் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். விரும்புகிறவங்களுக்காக தான் நாங்கள். சரிங்களா? வேற என்ன பட்டு? நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க www.nashopping.com வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக
புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆமா. பண்ணியிருக்கோம். நான் Maybe புளிச்சக்கீரை சாயந்தரம் தொக்கு இருந்தால் போதும், இதெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன். மீதி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். எப்பவுமே பேக்கிங் பண்ணிடுவோம். பேக் பண்றது மீதி இருக்கிறத இங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கும். கொஞ்சம் நீங்க சாப்பாடு ரைஸ்ல போட்டு அப்படியே தொட்டுக்கு கூட எதுவுமே தேவையில்ல, தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையா இருக்கும். இருக்கும். இதை நீங்க ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் அந்த குழம்ப பார்த்துட்டேன்னா, புளிச்சக்கீரை தொக்கை பார்த்துட்டேன்னா குழம்பு எதையுமே நான் தொட அது மாட்டேன். மட்டும் போட்டு கூட கொஞ்சம் நெய் ஊத்திப்பாங்க அந்த அம்மா, சுட சுட சோறுல போட்டு பசஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். நம்மளோட இதுல மெயின் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அதனால ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வைங்க. சூடான சோறுல கொஞ்சம் நெய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இதை மட்டும் போட்டு பசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க, நல்லா நல்லா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூட்டி தரும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. நல்ல கொழுப்பு, நெய் வந்து நல்ல கொழுப்பு. இந்த வயசானா நம்மளுக்கு வர மூட்டு வலி அதெல்லாம் இல்லாம இருக்கும். இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். நெய் வந்து நல்ல கொழுப்பு, தாராளமா நீங்க யார் வேணாலும் நெய் சாப்பிடலாம். அது வந்து என்ன சொல்றது, நம்மளோட எனர்ஜி இன்னும் கூட்டி தரும். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை. பாய்.